கேட்கலாமா? தாராளமா சொல்றீங்க. 4 பேர் இருக்கிறீங்க. கேட்கறது 3 கேள்வி. தாராளமா பதில் சொல்லுவீங்களா? கேட்கலாமா? கேள்வியா கேட்கலாமா? பாட்டா கேட்கலாமா? எது வேணா கேட்கலாமா? எம்மா, 1த்துக்கு 4 காம்பு, 1த்துக்கு 2 காம்பு, 1த்துக்கு காம்பே இல்லை. அது என்னது? 1த்துக்கு காம்பே இல்லை. உங்களை பார்த்தெல்லாம் காம்பு இல்லையான்னு நான் கேட்கவே இல்லை. நல்லா கேள்வி கரெக்டா புரிஞ்சுக்கீங்க. 1த்துக்கு 4 காம்புன்னு நான் கேட்டேன், 1த்துக்கு 2 காம்புன்னு கேட்டேன், 1த்துக்கு காம்பே இல்லைன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். தகுந்த பதில் நீங்க சொல்லுங்க. 4 பேர் இருக்கிறீங்க, கேட்டு கூட பதில் சொல்லுங்க. தப்பாலாம் நினைக்காதமா, தவறாலாம் பதில் சொல்ல. கரெக்டான கேள்வி கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்துல கேட்டுக்கிறேன். நான் சொல்லணும் சொன்னா அடுத்த 2 கேள்வி நீங்க சொல்லிடுறீங்க. கரெக்டா சொல்லிடுறீங்க. ஏடா கூடமால இல்ல, கரெக்டான கேள்விதான். அந்த கேள்வி நீங்க சொல்லிடுறீங்களா? அம்மா, மாட்டுக்கு 4 காம்பு, ஆட்டுக்கு 2 காம்பு, கோழிக்கு காம்பே கோழிக்கு காம்பே. நிறைய இருக்குதா? அப்படியே சொல்லிட்டா. ரெண்டாவது கேள்வி தான் சொல்றீங்களா? தான் நீங்க சொல்றீங்களா? கரெக்டா சொல்லிடுவீங்களா? உங்களை வச்சே ஒரே கேள்வி சிம்பிளா கேட்டுறேன். இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியும். எல்லாருக்குமே இந்த கேள்விக்கு பதில் தெரியும். தெரிஞ்ச இந்த கேள்வி நான் இந்த இடத்துல கேட்கிறேன். கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? சொல்லிடுறீங்களா? பூவுக்கு தெரியுமா பூவு? அந்த பூவுக்கும் பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது கரெக்டா சொல்லுங்க. ரெண்டு பேரும் மென்மையா இருக்குதா? வித்தியாசம் கேட்கிறேன். சரிம்மா, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி தெரியல. சரிங்களா? இந்த கேள்விக்கு தகுந்த பதில் நானே கொடுத்துறேன். ஆனா 3வது கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லிடுறீங்களா? பூவுக்கும் பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பூ பூத்த உடனே பறிக்கவில்லை என்றால் அது வாடி போயிடும். லவ் பண்ண பொண்ணை சரியா கவனிக்கலாம், நம்மளை விட்டு இன்னொருத்தங்க கூட ஓடி போயிடும். மூணாவது கேள்வி அம்மா, இது வந்து கல்யாண கேள்வி. கரெக்டா பதில் சொல்லிடணும். ஆமாம்மா, கரெக்டா சொல்லிடுறீங்களா? அம்மா, எல்லாரும் ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. அதுல பண்ணு கடைக்காரு அவங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிருப்பாரு? எல்லாரும் ஒரு வியாபாரம் பண்றாங்க. சரிங்களா? அது மாதிரி பண்ணு கடைக்காரு அவரு ஒரு வியாபாரம் பண்றாரு. பண்ணு கடைக்காரு அவங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிருப்பாரு?
இந்த கேள்விக்கு சொல்லிட்டீங்க. 10 லட்சம் கேக்குது, அதான் நான் யோசிக்கிறேன். பொம்பளை இல்லாம ஆம்பளை வர முடியாது. நல்லா கேட்டுக்குப்பா, நல்லா கேட்டுக்குங்க. நடமாடும் தெய்வங்களா? நமக்கு வைக்கிறது